ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவின் உபதேச மொழிகள். ஒரு தந்தைக்கு 4 பிள்ளைகள். அவர்களில் மூத்தவனை வீட்டில் தெய்வ வழிபாடுகளையும் கல்வி கற்றுக் கொடுப்பதையும் கவனிக்கச் சொன்னார். 2ஆம் அவனை குடும்ப தலைவனாக இருந்து எல்லா காரியங்களையும் கவனித்து எல்லோரையும் அடக்கி ஆளச் சொன்னார். 3ஆம் அவனை வெளியில் சென்று பொருளீட்டி வரச் சொன்னார். 4ஆம் அவனை மற்ற 3 பேர்களுக்கும் பணிவிடை செய்யச் சொன்னார். இந்த 4 பிள்ளைகளும் சுயநலம் இல்லாது தங்கள் கடமையை செய்கின்ற வரை குடும்பம் கண்ணியமாக இருந்தது. நாளடைவில் இந்த 4 பேர்களும் சுயநலம் உடையவர்கள் ஆகி அவரவர் தம் கடமையை மீறினார்கள். தந்தைக்கு கட்டுப்படவில்லை. குடும்பம் சிதறியது, ஏழ்மை அடைந்தது. இதுபோல்தான் பகவான் வர்ணாசிரமத்தை ஏற்படுத்தி தன் மக்களை 4 விதமாய் பிரித்து அதில் வைத்தான். வர்ணாசிரம தர்மம் சுயநலம் இல்லாத வரை ஒழுங்காக நடந்தது. சுயநலம் ஏற்பட்ட பிறகு ஒருவரையொருவர் தாக்கவே மலினமாகி விட்டது. தற்போது உள்ள வர்ணாசிரம தர்மம் ஒழுங்கானது இல்லை.